திருமிகு லட்சுமி, யாருக்கு அதிகம் தேவை? தேமுதிகவுக்கு, திமுகவா, அதிமுகவா? எது பெட்டர் சாய்ஸ்? திமுக அதிமுகல யாருக்கு தேமுதிக அவசியம் தேவைப்படுறாங்க? அதிமுகவுக்கு தான் கூட்டணி தேவை. திமுகவில் வந்து ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல். நம்ம இதை நிறைய தடவை பேசியிருக்கோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் வந்து விஜயகாந்தினுடைய மறைவுக்கு பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க. இதனால நன்றி தெரிவித்ததுனால கூட்டணியில மாற்றம் வரும் அப்படின்றதெல்லாம் அபத்தம். ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்ல பிரியன் சார், கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மையை அதிமுக இழந்துடுச்சு. இல்ல, அதுக்கு நான் முதல்ல என்னன்னா, இது வந்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றுறது எல்லா பொதுக்குழுவிலும். இதுக்கு முன்னால ஜெயலலிதா மறைவின் போதும் இரங்கல் தீர்மானம் போட்டிருந்தாங்க திமுகவில். அதுக்கு பிறகு கலைஞர் மறைவின் போது அதிமுகவினுடைய கூட்டத்தில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ இந்த இரங்கல் தீர்மானத்துக்காகலாம் கூட்டணி கணக்குகள் மாறும், இல்லை வந்து ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அது அந்த அரசியலில் வந்து பேச முடியாது. இன்னொரு பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க செய்திருக்கிறது மிகச்சரியான ஒன்று. அவங்க டிஎம்டிகேவை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது தேர்தலை ஒட்டி 2026ன்னு கொடுத்துட்டார். போன வருஷம் திமுக கமல்ஹாசனுக்கு கொடுக்கும்போது நம்ம வந்து 2025 கொடுக்கறது, அப்போ தான் வந்து மாநிலங்களவை இடம் காலியாகும், அப்போ கொடுக்க போகிறாங்க, இது சரியான மூவ்னு நம்ம எப்படி பேசணுமோ அதே போல தான் இப்போ வந்து அதிமுக செய்திருக்கிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எண்ணிக்கையை ராஜ்யசபாவில் இன்க்ரீஸ் பண்ணணும். அது வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். இன்னொன்று வந்து டிஎம்டிகே வந்து கூட்டணியிலிருந்து வெளியில் போகாமல் உள்ளே லாக் பண்ணி வைக்கணும். அதுக்கு 2026 நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத அதிமுக தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தேமுதிக தயாராக இல்லை, அல்லது அடுத்த வருஷம் இதே மாதிரி சொன்னது போல் அவர் செய்வாரா அப்படின்ற நம்பிக்கை பிரேமலதா அவர்களுக்கு இல்லை. இன்னைக்கு வந்து பிரேமலதாவோட ப்ரெஸ் மீட் வந்து அவங்க ரொம்ப அழகாக இன்னைக்கு பேசினாங்க. அது வரும்போது பார்க்கலாம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா ஆப்ஷன்ஸையும் அவங்க ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க. அடுத்த எலெக்ஷன் வரும்போது ஒருவேளை 2026 தானே அவங்க தரேன்றாங்க. அப்போ 2024 கூட்டணி பேசும்போது அப்போ முடிவு பண்ணிக்கலாம். அப்போ கூட கூட்டணின்ற வார்த்தையை அவங்க சொல்லலாம். ஜனவரி 9 மாநாடு, கடலூர் மாநாட்டில் முடிவு செய்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதிமுகவுக்கு இப்போ வந்து ஒரு மெகா கூட்டணியும் தேவை. இன்னொன்று வந்து டெல்லியில் ராஜ்யசபாவில் ஒரு அங்கீகாரமும் தேவை. முதல்ல அவங்க வந்து ராஜ்யசபா அங்கீகாரத்தை இப்போ எடுத்திருக்காங்க. அடுத்தது மெகா கூட்டணிங்கிற இடத்துக்கு மூவ் ஆகணும். அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சுருக்கமாக இருக்குது. ஏன்னா அதிமுக தலைமை கடந்த சில ஆண்டுகளாக, சில தேர்தல்களாக வரக்கூடிய தோல்வி, அதற்கு பிறகு வியூகம் வகுப்பது அல்லது கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறது. எந்த கட்சியிலையும் சிக்கல் இல்லாமல் இல்லை, எல்லா கட்சியிலையுமே வந்து ஃபேக்ஷனல் ஃபியூட் இருக்குது, இன்ட்ரா பார்ட்டி டிஸ்பியூட் இருக்குது, எல்லா கட்சியிலையுமே இருக்குது. ஆனால் அதிமுகவில் அது ரொம்ப அதிகமாக வெளியில் பேசப்படுது, அல்லது அதற்கு தீர்வுகள் இல்லாமலே அப்படியே முற்றுப்புள்ளி இல்லாமலே போய்கிட்டே இருக்கு. இதுதான் காரணம். போன எலெக்ஷனில் கூடவே ட்ராவல் பண்ண, அதாவது அந்த தேர்தலில் கூட்டணிக்கு யாருமே இல்லைன்ற போது கூட்டணி கட்சிங்கிற முறையில் கூட இருந்த தேமுதிகவையும் இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ வந்து கொடுத்துருக்க முடியும் நினச்சிருந்தா. ஆனால் அதிமுகவுக்கு கட்சியினுடைய வலிமையை வந்து ராஜ்யசபாவில் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தினால மாற்றிக்கிட்டாங்க. பட் இந்த நம்பகத்தன்மைங்கிறது ஆரம்பத்திலிருந்தே அதிமுக தலைமை ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகே அதிமுகவினுடைய தன்மை பெரிய அளவில் மாறிட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த முடிவுனால, அதிமுகவுடைய முடிவுனால தேமுதிக தன் கூட்டணி முடிவை ஜனவரி மாதம் ஒன்றும் மாற்றிக்க போகிறது இல்லை. அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்குள்ள வந்து அவங்களை அகாமடேட் பண்ணிப்பாங்கன்னு தோணலை. நான் திரும்பவும் அதான் சொல்றேன், ஒரு இரங்கல் தீர்மானத்துக்காக, அதற்கு நன்றி சொன்னதுக்காகவோ, அல்லது ஏற்கனவே விஜயகாந்தனுடைய மறைவப்போ திமுக தரப்பிலிருந்து கிடைச்ச அந்த அப்போ வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணதுக்காகவோலாம் கூட்டணி மாறணும். அப்படி பார்த்தா கூட மோடி அவர்கள் கூட விஜயகாந்த் பற்றின என்னுடைய ஃப்ரெண்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லி ஒரு காலமே எழுதியிருந்தார். எல்லா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் வந்தது. அப்படி பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி எந்த பக்கம் இழுக்கிறதோ அந்த பக்கம் தானே தேமுதிக போவாங்கன்னு சொல்லணும். இதை வந்து இப்போவே அதை முடிவு செய்திட முடியாது. அதிமுகவுக்கு தேமுதிக தேவை. அவங்களுக்கு வேற எந்த அலையன்ஸ்குள்ளேயும் போய் அவங்க இருக்க முடியாது. 2021 அதிமுக கூட்டணிக்குள்ள அவங்களால இருக்க முடியல. ஏன்னா வந்து எண்ணிக்கைகள் வந்து சரியாக கொடுக்கப்படலை, கேட்ட எண்ணிக்கைகள் கிடைக்கலன்னு சொல்லி டிடிவி தினகரனோட கூட்டணியில் இருந்தாங்க. அதற்கு பிறகு அடுத்த தேர்தலில் 2024 தேர்தலில் அதிமுகவோட மீண்டும் கூட்டணி. இப்போ வந்து அதிமுகவே என்டிஏல இருக்கிறதுனால மீண்டும் இவங்க அதே என்டிஏ கூட்டணியிலேயே நீடிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கே கொடுக்கறது சீட்டு,
ஆனா திமுக கொடுக்கறது எம்எல்ஏக்கள்னு பார்ப்பாங்க தேமுதிக அப்படின்னு ரவீந்திரன் சார் சொன்னாரு. வின்னபிலிட்டி அதிகம்னு திமுக வின்னபிலிட்டி அதிகமா இருக்கலாம். ஆனாலுமே அங்க வந்து எனக்கு தெரிஞ்சு தேமுதிகவை அகாமடேட் பண்றதுக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே.